என்ன பிசினஸ் பண்ணலாம். நீங்க கல்லு விற்கலாம், மண்ணு விற்கலாம், தங்கம் விற்கலாம், இதுதான் கிடையாது. சோ பிசினஸ்ல வந்து நீங்க போட்டி இல்லாத பிசினஸ் ஒண்ணு கிடையாது. அப்படி இன்னைக்கு போட்டி இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஆபீஸ் போனா அப்ஸ்டாண்ட் ஆபீஸை பூட்டி ஓடிட்டார். போன் பண்ணா எடுக்க மாட்டார். எப்படியாவது வேற நம்மள போன் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டினேன். டேய் ஓடி போயிட்டு மோசடி பேரில் ராஸ்கல் வந்து காசு கொடுக்காம ஓடி போயிட்டு தத்துவம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு. காசு கொடுக்காத உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு. நான் வாடா போட கெட்ட வார்த்தை தான் பேசுறேன். ஏன்னா 1 லட்ச ரூபாய் ஹியூஜ் அமௌண்ட் நான் லாக் ஆயிட்டேன். வேலை பார்க்கறவனுக்கு 5 மணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்திரா காந்தி இறந்துட்டாங்கன்னா கூட கவலைப்படாம போயிட்டே இருக்கலாம். பிசினஸ் பண்றவன் அப்படி பண்ண முடியாது. ரவுண்ட் த கிளாக் மண்டேல ஓடிட்டே இருக்கணும். பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய நுவான்சஸ், அதோட நோக் அண்ட் கார்னர் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். எல்லா வேலையும் தெரிஞ்சவனால தான் வேலை வாங்க முடியும். ஞாபகம். ஒரு நல்ல பாஸுக்கு தேவை வேலை வாங்க தெரியும். வேலை வாங்க தெரியணும்னா அவருக்கு வேலை தெரியும். யோசிச்சு பாருங்க, உங்களெல்லாம் உங்க அப்பா அம்மா எப்படி திட்டுறாங்கன்னு தெரியாது. எங்களெல்லாம் எங்க அப்பா அம்மா வந்து சரைக்கத்தான் லாய்க்குன்னு திட்டுவாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யலன்னா நீ எல்லாம் சரைக்கத்தான் லாய்க்கு, நீ தான் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சலூன் ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளவு வந்து கேவலமா கீழே பார்க்கப்பட்டதுன்னு பாக்குறோம். பேரண்ட்ஸ் மத்தியில அப்படிதான் திட்டுவாங்க. நம்முடைய பிரதர் குமரவேல் வந்து நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற அந்த சலூனை வந்து ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி அதுக்கு பிரான்சைசி கொடுத்து இப்ப அதை நான் நேச்சுரல்ஸ் பிரான்சைசி வச்சிருக்கேன்னா மேட்டர் ஆஃப் பிரைடா மாத்தி நிப்பாட்டிருக்கேன். கல்யாணத்துக்கான மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறத தரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு இழிவா பார்த்து தரகு வேலை பார்த்துட்டு இருக்கியா, தரகர் வந்திருக்காரு, தரகர் போயிருக்காருன்னு அப்படி வந்து ஒரு இழிவா பார்க்கப்பட்ட விஷயம். இன்னைக்கு இந்த மேட்ரிமோனி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிசினஸா மாறி இருக்குன்னு பாருங்க. எத்தனை மில்லியன் ட்ரில்லியன்ல இருந்து பிசினஸ் சேனல் இருக்கு. ரங்கநாதன் தெருல சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து அத்தனை பெரிய கடையும் இருக்குது, அத்தனை மத்தியதர கடையும் இருக்குது. ரோட்ல ஒருத்தன் ஃபிராக் வித்துட்டு இருப்பான். 3 பேருக்குமான பிசினஸ் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமா தயாரிக்கணும், ஒரு 2 கோடி 3 கோடி நமக்கு சர்ப்ளஸ் பண்ணி வந்துருச்சுன்னா சினிமா தயாரிக்கணும் போறாங்க. அதான் கடைசி படமா இருக்கு, முதல் படமா இருக்கு, அதான் கடைசி படம். ஏன் அப்படின்னா இதுல உள்ள சேலஞ்சஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன ரிஸ்க், ஒரு அனலிசிஸ் பண்ணி அப்படின்னா உங்களால அதை ஈஸியா அதை அட்ரஸ் பண்ண முடியும். வெறும் ஆசை இருக்குங்கிற மட்டுமே பார்த்தாது. நீங்க செய்ய வேண்டியது காதலி செய்யணும். அதற்கு முன்னாடி அதை பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும். வேலை பார்க்கறவனுக்கு 5 மணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்திரா காந்தி இறந்துட்டாங்கன்னா கூட கவலைப்படாம போயிட்டே இருக்கலாம். பிசினஸ் பண்றவன் அப்படி பண்ண முடியாது. ரவுண்ட் த கிளாக் மண்டேல ஓடிட்டே இருக்கணும். அவன் டூர் போனாலும், ஃபேமிலியோட போயிருந்தாலும், கல்யாணத்துக்கு போனாலும், எங்க போனாலும் மைண்ட்ல வந்து அந்த பிசினஸ் ஓடிட்டே இருக்கணும். அப்படி டெடிகேட்டடா என்னால பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் பிசினஸ். பிசினஸ் வந்து காலத்துக்கு நிலைச்சு நிற்கக்கூடிய விஷயம் இல்லை. திருபாய் அம்பானி ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். அவருடைய பிள்ளைங்க வந்து பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல பிறக்கிறாங்க. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேர். ஒரே அப்பா ஒரே அம்மா, ஒரே பிராண்டு ஒரே பிசினஸ். நாளைக்கு சண்டை வருது, 2 பேரும் சொத்தை பிரிக்கிறாங்க. முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிட்டார். சொத்தை பிரிச்சு சரிபாதியா வாங்கின அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரே பிசினஸ், ஒரே பிராண்ட், அதே அம்பானியோடைய பிள்ளைங்க. சொத்தை சரிபாதியா பைனான்ஸ் மினிஸ்டரா சிதம்பரம் இருக்கும்போது கவர்மெண்ட் உள்ள தலையிட்டு அந்த பிரிப்பு, சொத்து பிரிப்பு கொடுக்குது. அவ்வளவு முக்கியமான ஃபேமிலி. முகேஷ் அம்பானி இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அம்பானி ரிலையன்ஸ் அப்படின்னு பாக்குறது பூரா முகேஷோட. அனில் அம்பானி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார். அவர் தான் ஷைன் பண்ணுவாருங்கிற மாதிரி நினைச்சாங்க. பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். கடன் ஊர் சுத்தி கடன் ஒண்ணுமே பண்ண முடியல. இவர் ஜியோ அது இதுன்னு போட்டு கோவிட் பீரியட்ல உலகமே நஷ்டப்பட்டு இருந்த போது பெரிய ப்ராஃபிட் சம்பாதிச்ச ஒரே கம்பெனி ரிலையன்ஸ். அவருடைய ஜியோவுடைய ஷேரை வந்து ஃபேஸ்புக்கு வித்து ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய மொத்த கடனை அடைச்சாரு ஒரு சிங்கிள் டீல்ல. இது கோவிட் பீரியட்ல நடந்துச்சு. அப்ப இந்த பக்கம் பிரதர் வந்து பயங்கரமான ப்ராஃபிட் சம்பாதிக்கிறார். கோவிட் பீரியட்ல நாடே கவிழ்ந்த போது, உலகமே கவிழ்ந்த போது, இந்த பக்கம் அவர் கூடவே பிறந்த அதே பிராண்டை வச்சிருக்கக்கூடிய பிரதர் வந்து திவாலாய் நிற்கிறார். இதை தான் அந்த புரிஞ்சுக்க வேண்டியது. ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னா அது ஒரு வார்த்தை அல்ல, வாழ்க்கை. அதை 360 டிகிரி புரிஞ்சுக்கணும். இது சரி வருமா அப்படின்னு. அந்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய நுவான்சஸ், அதோடைய நோக் அண்ட் கார்னர் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். கூச்சப்படக்கூடாது. வேலைக்கு நீங்க போகும்போது என் டெசிக்னேஷன் என்ன, என் சேர் எது, நான் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரைட்ஸை நீங்க உரிமையா கேட்டு வாங்கலாம். வேலை பார்க்கும்போது வேற, பிசினஸ் பண்ணும்போது நீங்க தான் முதல் தொழிலாளியா இருக்கணும். யூ should be the first staff of your company. நீங்க தான் ஸ்வீப்பர், நீங்க தான் வெயிட்டர், நீங்க தான் பாஸ், நீங்க தான் சிஇஓ, நீங்க தான் அக்கௌண்ட். அப்படி இருக்கணும்.
அப்படி எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்வேன் அப்படின்னா தான் வேலை வாங்க முடியும். எல்லா வேலையும் தெரிஞ்சவனால தான் வேலை வாங்க முடியும்னு ஞாபகம். ஒரு நல்ல பாஸுக்கு தேவை வேலை வாங்க தெரியும். வேலை வாங்க தெரியணும்னா அவருக்கு வேலை தெரியும். ஒரு மூட்டையை தூக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கிற, இந்த மூட்டையை தூக்க முடியலையா அப்படி. அந்த ஸ்டாஃப் திரும்பி எங்க ஒரு மூட்டையை தூக்கி காட்டு பார்ப்போம் சொன்னா என்னன்னு யோசிக்கும். அப்ப நமக்கு மூட்டையை தூக்குறதுக்கான லாபகம் தெரியணும். மூட்டை தூக்குறது உங்களுடைய வேலை இல்லை, தட் இஸ் நாட் யுவர் ஜாப். ஆனா மூட்டை தூக்குறது எப்படின்னு தெரிஞ்சா தான் உங்களால் அவர்களை வேலை வாங்க முடியும். அதை ஞாபகம். ஸோ அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சேலஞ்சஸ், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து எல்லா சேலஞ்சஸையும் நீங்க புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். அப்படின்னா தான் நீங்க டிசைட் பண்ண முடியும். விஷயம் 4 பேரை காது கொடுத்து கேட்கணும், நீங்க சொந்தமா முடிவெடுக்கணும். போற வர்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு முடிவெடுக்க முடியாது. யூ ஹேவ் டு லிசன் டு எவ்ரி ஒன், பட் யூ ஹேவ் டு டேக் டிசிஷன். இந்த டிசிஷன் மேக்கிங் தான் எகைன் அண்ட் அகைன், ரிஸ்க் டேக்கிங் தான் எகைன் அண்ட் அகைன். இந்த ரெண்டையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். வேலையில இருக்கிறது ஈஸி. பெரிய தப்பு பண்ணாலே தவிர, பெரிய குத்தம் பண்ணாலே தவிர வேலையில ஆபத்து கிடையாது, சேஃப்டி. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே எவனோ ஒருத்தர், உங்களுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான். ஓஷோ ரஜினிஸ் அப்படின்னு ஒரு பெரிய பிலாசபர், அவர் வந்து அமெரிக்கால பயங்கரமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தார். பெரிய பயங்கர சாம்ராஜ்யம் ஆயிடுச்சு. லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏக்கர் லேண்ட் எல்லாம் வாங்கி ரஜினிஷ் புரம்னு பேர் வச்சு அமெரிக்கால ஒரு தனி நாடை உருவாக்குற ரேஞ்சுக்கு போயிட்டார். அவருடைய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்ண ஒரு பிரச்சனையை வச்சு அவரை பிடிச்சி ஜெயில வச்சு அவரை நாடு கடத்தி ஓடி போயிடலான்னு. அங்க சர்ச்சுக்கும் அவருக்கு நிறைய சண்டைலாம் இருந்துச்சுங்கிறது வேற ஒரு விஷயம் வச்சு, அது செப்பரேட் பாயிண்ட். பட் அவருடைய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏற்பட்ட ஒரு குளறுபடி, கணக்குகளை சரியா வைக்க முடியாம போனது, அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் கலைஞ்சு அவர் அமெரிக்காவை அப்படியே காலி பண்ணிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வர வேண்டியதா போச்சு. அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க தப்பு பண்ணலங்கிறது மட்டும் இல்ல, உங்களுடைய ஸ்டாஃப் எவனோ ஒருத்தவங்க தப்புனா that may create a huge impact on you. அப்ப கம்ப்ளீட்டா விஜிலண்டா இருக்க வேண்டியது முக்கியம். என்ன வெறும் கல்லாப்பேட்டியை பார்த்துட்டு பிசினஸ்ல வந்து P&L பார்க்கிறேன், ப்ராஃபிட் பார்க்கிறேன், லாஸ் பார்க்கிறேன், அக்கௌண்ட்ஸ் பார்க்கிறேங்கிற மட்டும் பண்ணவே முடியாது. உங்களுடைய கிளையண்ட் சர்வீஸ்ல இருந்து that is going to be the huge challenge in future. ரோபோட்டிக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பெருசா வந்த பிறகு இங்க கஸ்டமர் சர்வீஸ்ங்கிற ஒரு விஷயமே தலைகீழ மாறப்போகுது. இது எல்லாமே ஆர்டிபிஷியலா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. நாம டைரக்டா டீல் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. அப்ப என்னுடைய ஐடியால கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டடா நடந்துட்டு இருக்குங்கிறத தாண்டி அதை திரும்பவும் மேனுவலா கொண்டு வந்தா அதுதான் அதோடைய பெரிய ஒரு செல்லிங் பாயிண்டா, யூஎஸ்பியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எது ரேரான விஷயமா இருக்குதோ அதற்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. கோல்டுக்கு ஏன் வேல்யூ ஜாஸ்தி? அது கிடைக்கிறதே ரேர். அப்ப இன் ஃபியூச்சர்ல எல்லாமே ஆர்டிபிஷியலா போய் நிற்கும், எல்லாமே ஆன்லைன்ல போய் நிற்கும், டைரக்டா 1-to-1 கனெக்டே கிடையாது. நீங்க கஸ்டமர் சர்வீஸ் போன் பண்ணா கூட அங்க வந்து ரோபோட்டிக் கால் தான் அட்டன் பண்ணுவாங்க. 1 நமக்குங்க, 2 நமக்கு, 3க்கு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் கான்வர்சேஷனே இருக்க போறது இல்லைங்கிற ஃபியூச்சர்ல நாம டைரக்டா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து அது ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா மாறப்போன்னு பார்க்குறோம். ஸோ வேலையில ஈஸி, கம்ஃபர்ட், பிசினஸ்ல ரிஸ்கி டிசிஷன் மேக்கிங், வேலையில ஃபிக்ஸட் ரெவென்யூ, பிசினஸ்ல எனார்மஸ் ரெவென்யூ, இன்ஃபினிட்டி. அது வந்து இது முடிய போறதே கிடையாது, இது இவ்வளவுதான் கிடையாது, உங்க சீலிங்கே கிடையாது. எவ்வளவு பெருசுனாலும் யோசிக்கலாம், நீங்க மில்லியன் அண்ட் ட்ரில்லியன் யோசிக்கலாம், நீங்க 100 ரூபாய் 200 ரூபாங்கிறதே கிடையாது. அது வந்து எவ்வளவு நாள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போக முடியும், பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிட்டே போக முடியும், வேற கம்ப்ளீட்டா வேற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும், வேற டெக்னாலஜிஸ் எடுக்க முடியும். இது எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து இவ்வளவுதாங்கிற கனவே கிடையாது. நீங்க கல்வி குழுமங்கள்லாம் பாருங்க, அது வந்து நிறைய குழுமங்கள், நீங்க SRM பாத்துங்க, சவிதா பாத்துங்க, VIT பாத்துங்க, எவ்வளவு பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ வந்து ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலு, ஒரு பிரான்ச் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்க சவுடாம்பிகான ஒரு குரூப் நீங்க வெஸ்ட் சைட்லாம் நீங்க நிறைய இருக்கு பாத்துக்கலாம். அவங்க எல்லாம் வந்து ஊருக்கு ஒன்று ஆரம்பிச்சிட்டே போறாங்க. ஸோ எந்த ஒரு பிசினஸ் நம்ம எல்லாம் கற்பனை பண்றதுக்கு முன்னாடி அந்த வசந்த் அன்கோங்கிற 2 நிறுவனம் எப்படி இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து நிறைய நம்ம பாக்குறோம். ஒரே இடத்துல வந்து ஜூடியோல இருந்து நிறைய கடைகள் வந்து இருக்கான். அங்க அவன் பாம்பேல உட்காந்துருக்கான், இங்க கடை வச்சிருக்கான், நம்ம டீனர்ல இருக்கு, அங்க இருக்கு பாக்குறோம். ஆனா ஒரு 25 வருஷம் முன்னாடி இந்த கம்ப்யூட்டரைசேஷன்லாம் பெருசா இல்லாத போதே இந்த வசந்த் அன்கோலாம் எப்படி ஒர்க் பண்ணிருப்பான்னு பாருங்க. அப்ப அந்த செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ்லாம் எப்பயே ட்ரீம் பண்ணிருக்காங்க, எப்பயே விசுவலைஸ் பண்ணிருக்காங்க, எப்ப மெட்டலைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு அளவே கிடையாது பிசினஸ்ல. அதுல எனார்மஸ் மணி இருக்குது, அவ்வளவு தூரம் ரிஸ்க் இருக்கு. ஒரே ஒரு கிளையண்ட் கொடுக்காம போய் இருக்கு. அந்த கிளையண்ட் வந்து உங்களுக்கு எப்படி அமைவான்னு சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு பயங்கரமான டேக்ஸ். நான் 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன லோன். நீங்க பிசினஸ் பண்றதுக்கு கட்டாயமா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்.
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பேங்க் வந்து ஒரு ப்ராசஸ். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல ஒரு பேங்க் லோன் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில முதல் லோன் அதுதான். PMRY அப்படின்னு ஒரு ஸ்கீம் அப்ப இருந்துச்சு, பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குறக்கா மத்திய அரசுடைய திட்டம் அப்படி இருந்துச்சு. 25,000 லோன் கொடுத்தாங்க. கனரா பேங்க்ல நான் வந்து போய் நின்னேன். அலையா அலைஞ்சு செக்கை கொடுத்தார். அந்த கனரா பேங்க் மேனேஜர் வந்து என்னை உட்கார சொன்னார். கையில செக் வச்சிருந்தார். 25,000 ரூபாய், என் பேர் ஆர் ரங்கராஜ் பாண்டியன் போட்டு 25,000 நான் சொல்ல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் இமேஜின் 30 இயர்ஸ் பிஃபோர். ஸோ வந்து அப்போ வந்து கையில் செக் வச்சிருந்தாரு, ஹியூஜ் அமௌண்ட். உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பேங்க் லோன் வாங்கிட்ட, கையில் காசு வந்துருச்சு, இஎம்ஐ தவறாம அடைக்கணும். என்ன துயரம் நடக்கும் அப்படின்னா, நீ லோன் வாங்கின பிறகு அடுத்த இஎம்ஐ கட்டணும்னு வரும்போது தான் அக்கா பொண்ணு சடங்காவா, அண்ணன் பையனுக்கு மொட்டை வரும், பெரியப்பா பையனுக்கு காது குத்து வரும், வீட்டில் டெய்லி ஃபங்க்ஷனா இருக்கும். லோன் அடைக்க முடியல சார், இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. தட் வில் பி த லாஸ்ட் லோன் இன் யுவர் லைஃப். சிபில்ல ஸ்கோரை போட்டு வச்சு குறைச்சி வச்சு உங்களை வந்து டிஃபால்டர் ஆக்கி நீங்க ஏதோ ஃப்ராடு சீட்டர் மாதிரி. அவ்வளோ பெரிய பிசினஸ் மேக்னம் விஜய் மல்லையா எங்க இருக்காரு பாருங்க, லண்டன்ல ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இந்தியா வந்து அவரை இங்க அனுப்புன்னு சொல்லிட்டு சாம்ராட், ரியல் சாம்ராட் அவர் பிசினஸ்ல. அவ்வளவு ஒரே மேட்டர் என்னன்னா, லோன் அடைக்க முடியல. அவர் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, சொந்த ஊருக்கு வர முடியல. இதுதான் வந்து எனக்கு சொல்லப்பட்ட பாடம். பேங்க் லோன் வாங்குறது பெரிய சேலஞ்ச் இல்லை, அடைக்கிறது ரொம்ப முக்கியம். ₹1 கூட பாக்கி இல்லாம தெளிவா அடைச்சோம். இது ஒரு பாயிண்ட், எனக்கான பெரிய லேர்னிங். ரெண்டாவது முக்கியமான லேர்னிங், இந்த கஸ்டமர் சர்வீஸ், இந்த கிளையண்ட்டை பொறுத்தளவுக்கு. நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிளையண்ட் கிடைச்சார். பிரதர் சொன்னார், பார்த்தீங்களா, நீங்க வந்து விளம்பரம், நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா அவன் காசு கொடுக்க மாட்டான், அதுதான் பெரிய படம் இருக்கும், காசை வசூல் பண்றதான் பெரிய படம் இருக்கும். எனக்கு அந்த கிளையண்ட் எப்படிப்பட்ட கிளையண்டா இருந்தாருன்னா, நான் போய் ஆர்டர் எடுக்கும் போதே செக் ரிலீஸ் பண்ணார். ஆர்ஓ ரிலீஸ் பண்ணும்போது செக். நம்ம வந்து ஒரு விளம்பரம் போடுறோம், எவ்வளவு தம்பி விளம்பரம் சார், 5,500 ரூபா அப்படின்னு 5,500 அப்படியே கரண்ட் செக் அப்படியே கொடுப்பார். அடுத்த விளம்பரம் 10,000 ரூபா, அடுத்த விளம்பரம் 8,000 ரூபா, அடுத்த ஒவ்வொரு விளம்பரமும் சொல்ல உடனே கையில செக். பயங்கர ஹாப்பியா ஆடி போயிட்டேன். இப்படி ஒரு கிளையண்ட் உலகத்தில் யாருக்கா கிடைப்பானா? எல்லாரும் கிளையண்ட் இல்லாம அல்லாடி இருக்காங்க. ஒரு 10-20 விளம்பரம் நாங்க போட்டோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா டிஃபர்டு செக், ஒரு 4 நாள் தள்ளி 5 நாள் தள்ளி, எல்லாமே கரண்ட் செக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் தள்ளி தரேன், ஒரு 15 நாள் தள்ளி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த செக் வந்துச்சு, பட் அதுவும் கிளியர் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் செக் ஒரு பெரிய ஆடா போட ஆரம்பிச்சு, விளம்பர சைஸ் எல்லாம் பெருசாகி 25,000, 40,000, 50,000 போய் அதுக்கும் இந்த மாதிரி டிஃபரண்ட் செக் கொடுத்தாரு. நான் வந்து கிளையண்ட் வந்து ரொம்ப நீட்டா கொடுத்துட்டு இருக்காரு, எந்த பேமெண்ட் வரைக்கும் ஃபால்ட் ஆனது இல்லை, நம்ம வந்து சரி அந்த விளம்பரம்லாம் போட ஆரம்பிச்சேன், பெரிய சைஸ்லாம் போட ஆரம்பிச்சேன். அடுத்து எல்லா செக்கும் பவுன்ஸ். ஒரு 3-4 செக் வந்து பவுன்ஸ். அன்னைக்கு தேதிக்கு வந்து அது ஒரு 20 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்து பெருசா லாக் ஆகிட்டு அவர் தரல. ஆபீஸ் போனா அப்ஸ்கேண்ட் ஆபீஸை பூட்டிட்டு ஓடிட்டார், ஆபீஸே மூடிட்டு போயிட்டார். போன் பண்ணா எடுக்க மாட்டார். எப்படியாவது வேற நம்மள போன் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டினேன். ஒரு வார்த்தை பாக்கிட கெட்ட வார்த்தையில திட்டி அப்படி இப்படி திட்டினேன். அவ்வளவு பொறுமையா பதில் சொல்லி, தம்பி சின்ன வயசு, நீங்க பிசினஸ்ல நிறைய பார்க்கணும், இவ்வளவு உணர்ச்சப்படாது. டேய் ஓடி போயிட்டு மோசடி பேரலி ராஸ்கல் நீ வந்து காசு கொடுக்காம ஓடி போயிட்டு தத்துவம் பேசிட்டு இருக்கு அப்படின்னா வந்து சொன்னான். பிசினஸ்ல உணர்ச்சப்படக்கூடாது, கிளையண்ட்டுகள் எல்லாம் அப்படி பேசக்கூடாது. காசு கொடுக்காது உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு நான் வாடா போட கெட்ட வார்த்தை தான் பேசினேன். ஏன்னா 1 லட்ச ரூபாய் ஹியூஜ் அமௌண்ட் நான் லாக் ஆகிட்டேன், நான் வந்து பே பண்ணிட்டேன் கம்பெனிக்கு, எனக்கு காசு வரல, அது அப்படி 100% லாஸ். அப்போ வந்து இருங்க, நான் வந்து கஷ்டத்தில் இருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு காசு கொடுக்க முடியல. ஆனால் இப்போ நான் 2 கிளையண்ட் சொல்கிறேன், அவங்கள போய் பாருங்க, அவங்களுக்கு விளம்பரம் தேவைப்படுது, விளம்பரம் கொடுப்பாங்க. நீயே ஒரு சீட்டிங்கு, உனக்கு நீ ஒரு கிளையண்ட் கொடுத்தா அவன் ஒரு சீட்டிங், திருட்டு போயெல்லாம் ஒன்றா இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படி. யூ ஓன்ட் பிலீவ், 2 லீடு அவர் கொடுத்தார். அந்த 2 லீடையும் பார்த்தேன். இவர் என்கிட்ட ஏமாத்திட்டு போன காசையும் சேர்த்து நான் அவங்கள்ட்ட ப்ராஃபிட் எடுத்துட்டேன். பயங்கர சர்ப்ரைஸ். அவங்க வந்து நல்ல கிளையண்டா இன்சூரன்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு எப்படி நல்ல ஆட்கள் அமையறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் 2 லீடு கொடுக்குறாரு, ரொம்ப நல்ல டீலா இருந்தது. நான் வந்து அவங்கள்ட்ட தொடர்ந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் அவங்க பண்ணேன். அப்ப என்ன பாடம் நமக்கு அப்படின்னா, அந்த திருடன் சொன்னதுதான், பிசினஸ்ல உணர்ச்சி வசப்படக்கூடாது, நோ எமோஷன்ஸ். ஒண்ணுல லாஸ்னா இன்னொன்னுல ப்ராஃபிட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கும். இன்னைக்கு நட்டமாயிருச்சு, நாளைக்கு எப்படி சரி பண்ண எப்படி பார்க்கும். நம்ம விழுந்துருச்சு முடிஞ்சிருச்சு, திஸ் இஸ் த லாஸ்ட் டே, நம்ம அப்படி கவலைப்பட்டு போனோம்னா அது வந்து ரெக்கவர் ஆறதே பெரிய கஷ்டம். நமக்கு வந்து முதல்ல தேவை மென்டல் ஸ்டெபிலிட்டி, மனோ தைரியம், கான்பிடன்ஸ். இந்த பிசினஸ் வந்து ரிஸ்க் மேக்கிங் தான், ரிஸ்க் டேக்கிங் தான் எவ்ரிடே பார்ட். அது வந்து இந்த பிசினஸ் உடைய
டிஎன்ஏலயே கலந்து. அது தனியா ஒரு ப்ராசஸ் கிடையாது. ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது, டிசிஷன் மேக்கிங்கிறது ஒரு தனி ப்ராசஸ் கிடையாது, அது இன்பில்ட் ப்ராசஸ். அப்ப நமக்கு மான அவமானங்கள் கிடையாது, வெற்றி தோல்விகள் கிடையாது. தோல்விகள் வரும், அதை வெற்றியா மாத்தணும், விடாப்பிடியா இருக்கணும், தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும், விசனரியோட இருக்கணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், உலகத்தை கவனிக்கணும், உலகம் எங்க மாறுதுங்கிறத கவனிக்கணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு கடை பார்த்துருப்பீங்க, சலூன்ஸ் பார்த்துருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களெல்லாம் உங்க அப்பா அம்மா எப்படி திட்டுறாங்கன்னு தெரியாது. எங்களெல்லாம் எங்க அப்பா அம்மா வந்து சரைக்கத்தான் லாய்க்குன்னு திட்டுவாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யலைன்னா நீ எல்லாம் சரைக்கத்தான் லாய்க்கு, நீ தான் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சலூன் ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளவு வந்து கேவலமா கீழே பார்க்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். பேரண்ட்ஸ் மத்தியில அப்படிதான் திட்டுவாங்க. நம்முடைய பிரதர் குமரவேல் வந்து நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற அந்த சலூனை வந்து ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி அதுக்கு பிரான்ச்சைசி கொடுத்து எந்த கேஸ்ட், எந்த கம்யூனிட்டி, எந்த ரீஜன், எந்த ரிலீஜனே இல்லாம எல்லாருமே அதுல வந்து இப்ப அதை நான் நேச்சுரல்ஸ் பிரான்ச்சைசி வச்சிருக்கேன்னா மேட்டர் ஆஃப் பிரைடா மாத்தி நிப்பாட்டிருக்கேன். யோசிச்சு பாருங்க. இந்த கல்யாணத்துக்கான மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறத தரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு போட்டு கம்மியாவே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஏதாவது பார்த்து காசு கொடுத்தாதான் வரும் அப்படின்னு. அப்போ ஒரு இழிவா பார்த்து தரகு வேலை பார்த்துட்டு இருக்கியா, தரகர் வந்திருக்காரு, தரகர் போயிருக்காருன்னு அப்படி வந்து ஒரு இழிவா பார்க்கப்பட்ட விஷயம். இன்னைக்கு இந்த மேட்ரிமோனி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிசினஸா மாறி இருக்குங்க பாருங்க. எத்தனை மில்லியன் ட்ரில்லியன்ல இருந்து பிசினஸ் சேனல் விடுங்க. முதலியார் மேட்ரிமோனி, நாட்டுக்கோட்டை செட்டியார் மேட்ரிமோனின்னு அவர் டீட்டெயில போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப அவ்வளவு வந்து நுவான்சஸ்க்குள்ள போய் நிற்கிறது. அது வந்து முன்னாடி நடக்குமா இருக்குமா அப்படிங்கலாம் தாண்டி போய் எப்படி கன்வெர்ட் ஆகி பாருங்க. சிம்பிளான விஷயம் தான். அப்ப எது இழிவாக பார்க்கப்பட்டதோ அதுவே பெருமையாக மாற்ற முடியும். நாம செய்யற பிசினஸை நம்ம லவ் பண்ணணும், இவ்வளவுதான். நான் வந்து ரொம்ப முன்னாடி ஒரு எலெக்ஷன்ல 98 99 நினைக்கிறேன். அப்போ தினமலரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து வைகோ வந்து எலெக்ஷன்ல நிக்கல. வைகோ வந்து ஒரு பெரிய தலைவர். அவர் வந்து திடீர்னு எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்கள் வந்து ராத்திரி 10 மணிக்கு அதை அறிவிக்கிறாரு. நாங்கள் உடனே ஃப்ரண்ட் பிளேட்டை மாற்றி, பிளாக் பிளேட்டை மட்டும் மாற்றி, ஃப்ரண்ட் பேஜை மாற்றி, அவருடைய ஃபோட்டோ போட்டு கஷ்டப்பட்டு ஓட்டி முடிச்சு ராத்திரி 12:30 1 மணிக்கு நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டம்மா வந்து பாதி கதவை திறக்கிறாங்க. என்ன அப்படின்றாங்க. வைகோ எலெக்ஷன்ல நிக்கல. அதுக்கு அப்படின்னாங்க. அது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பெரிய நியூஸ். அதனால மணி என்ன, அன்னைக்கெல்லாம் ஃபோன் கிடையாது. நான் சொல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி 98 99. அப்போ வந்து மணி என்ன இல்லை, ஃப்ரண்ட் பேஜை மாத்திரக்கா லேட் ஆயிடுச்சு. டமால்னு கதை அடிச்சுட்டு போனாங்க. அவ்வளோ. எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா நாளைக்கு எல்லாரும் நியூஸ் போட போறான், நான் அதை ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டேன் அப்படிங்கிறது. அவ்வளோதான். வாட் எவர் யூ டூ, நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை காதலித்து செய்யுங்கள். அது பிசினஸாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம், வேலையாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம். Thank you, sir. Thank you so much. So, questions? விஜய் 2026 ஜெயிப்பாரான்னு கேட்கக்கூடாது. சார், இப்போ எவ்ரி பிஸ்னஸ் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல், ரைட்? ஸோ எந்த பாயிண்ட்ல இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றது? எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யணும், எது நமக்கு தெரியுமோ அதை செய்யணும், எது நம்மளால முடியுமோ அது செய்யணும். 3 பாயிண்ட். எது நமக்கு தெரியும், எது நமக்கு பிடிச்சிருக்கு, எது நம்மளால முடியும். இந்த 3 பாயிண்ட்டை மனசு வச்சுன்னு பண்ணலாம். எந்த பிசினஸ்னாலும் பண்ணலாம். இது வரைக்கும் இல்லாத பிசினஸ் பண்ணலாம். நம்ம பாத்தீங்க, தினேஷ் பிரதர் பாருங்க, ஒரு பக்கம் வந்து டெக்னாலஜி வச்சுட்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் மீன் வித்துட்டு இருக்காரு. ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. புரியுங்களா? அப்ப வந்து எதுனாலும் பண்ணணும். நமக்கு இந்த பேஷன் இருக்குதா, நமக்கு இந்த ஆர்வம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் உள்ள போய் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமா தயாரிக்கணும் கிளம்புறாங்க. ஒரு 2 கோடி 3 கோடி நமக்கு சர்ப்ளஸ் பண்ணி வந்துருச்சுன்னா சினிமா தயாரிக்கணும் போறாங்க. அதான் கடைசி படமா இருக்கு, முதல் படமா இருக்குல்ல, அதான் கடைசி படம். ஏன் அப்படின்னா அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய நுவான்சஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்க ஒரு பிசினஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அதோடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்கணும். இதுல உள்ள சேலஞ்சஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன ரிஸ்க், நம்ம எப்படி பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி யார் யார் போயிருக்காங்க, ஒரு அனலிசிஸ் பண்ணி அப்படிங்கன்னா உங்களால அதை ஈஸியா அதை அட்ரஸ் பண்ண முடியும். நமக்கு ஆசை இருக்குன்னு மட்டும் நான் சொன்ன, விருப்பம் இருக்கணும், என்ன முடியுமோ அதை செய்யணும், என்ன தெரியுமோ அதை செய்யணும். வெறும் ஆசை இருக்குங்கிற மட்டுமே பார்த்தாது. நீங்க செய்ய வேண்டியதை காதலி செய்யணும். அதற்கு முன்னாடி அதை பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும். என்ன பிசினஸ்னாலும் பண்ணலாம். நீங்க கல் விற்கலாம், மண்ணு விற்கலாம், தங்கம் விற்கலாம், இதுதான் கிடையாது. நீங்க கான்செப்ட் செல்லிங் இருக்கே, ப்ராடக்ட் செல்லிங்காவது விட்டுருங்க, கான்செப்ட் செல்லிங் இருக்கு. நீங்க வந்து இன்சூரன்ஸ் எப்படி விற்பீங்க? இன்சூரன்ஸ் விற்கிறது கொஞ்சம் மைண்ட்ல யோசிங்க. ஒருத்தன் செத்தாதான் காசு வருமா? உங்களுக்கு புரியுங்களா? அதுவும் அவனுக்கு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு தான் வருமா. இப்ப நம்ம வந்து அவனை வந்து எப்படி போட வைக்கிறது? அவன் சொல்ல, நான் செத்து போன அப்புறம் நான் வந்து யார் காசு போனா என்னங்க, என் பொண்டாட்டி போனா பிள்ளைக்கு என்ன போனாங்க, அவனுக்கு புரியாது. எல்ஐசியில ஒரு அருமையான வரி டேக்லைன் போடுறான் பாருங்க. எல்ஐசி அப்படின்னு போட்டு, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு முடியும். அந்த காயினேஜ் ஆஃப் வேர்ட் பாருங்க. உயிரோடு இருக்கும்போது செத்து போன பிறகுன்னு போடல. உங்களுக்கு புரியுங்களா? ஒரே மேட்டர் தான். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் தான். அப்போ வந்து அதுக்கான ஒரு பெரிய அவேர்னஸ் வருது. இன்னைக்கு பிரைவேட்லாம் வந்து ஓடி வந்துக்கிறாங்க. அதுல
அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இருக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில, அவ்வளோ பெரிய ப்ராஃபிட். ஸ்டார் ஹெல்த்ல இருந்து ஏகப்பட்ட கம்பெனி உள்ள உட்காந்துருக்காங்க, ஐசிஐசிஐல இருந்து எல்லா ஹெச்டிஎஃப்சி எல்லாருமே இன்சூரன்ஸ் இருக்காங்க. அப்ப ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் இல்லாம கான்செப்ட் செல்லிங்கே கூட பண்ண முடியும். எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு யோசிச்சு பாருங்க. அப்ப எதுவா இருந்தாலும் பண்ணலாம். அதுல வந்து இந்த பிசினஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது முடியும். அதே நம்ம சினிமால போய் கதை எழுதுறேன்னு சொல்லி கிளம்புறான்ல, அப்ப எனக்கு எழுத வருமானு பார்க்கணும்ல. இவ்வளவுதான், நான் நடிக்கிறேன்னு கிளம்புறான், என்னால எக்ஸ்பிரஷன் காட்ட முடியுமான்னு பார்க்கணும். இத மாதிரி அந்த விஷயங்களை பூரா முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா தாராளம் பண்ணலாம். எந்த பிசினஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். வெறும் ஆசை இருக்குன்னு பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய தொழிலை விட புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய இல்லை புது புது கண்டுபிடிப்புகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்துக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். போட்டியே இல்லாத தொழில்னு உலகத்துல ஒண்ணு இருக்குதா என்ன? அப்படி ஒரு தொழிலே கிடையாது. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் நினைக்கும் போது 1000 பேர் ஆரம்பிச்சிருவான். ரங்கநாதன் தெரு போய் பாருங்க. ரங்கநாதன் தெருல சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து அத்தனை பெரிய கடையும் இருக்குது, அத்தனை மத்தியதர கடையும் இருக்குது. ரோட்ல ஒருத்தன் ஃப்ராக் வித்துட்டு இருப்பான். 3 பேருக்குமான பிசினஸ் இருக்கு. ஹோட்டல் வைங்க, எவ்வளவு ஜிஆர்டில இருந்து ஐடிசி கிராண்ட் சோடால இருந்து நம்ம ரோட்டு கடை இட்லி அக்கா கடை வரைக்கும் இருக்கு. ஸோ பிசினஸ்ல வந்து நீங்க போட்டி இல்லாத பிசினஸ் ஒண்ணு கிடையாது. அப்படி இன்னைக்கு போட்டி இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். நீங்க ஒரு இன்னோவேட்டிவா புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை பார்த்துட்டு நான் நாளைக்கு ஆரம்பிச்சிருவேன். ஸோ போட்டிங்கிறது பார்ட் ஆஃப் த பிசினஸ். போட்டி இல்லாத ஒரு பிசினஸ் கிடையாது. போட்டி அந்த காம்படிஷன், அதான் போட்டியும் சேர்ந்து தான் பிசினஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த ரிஸ்க் டேக்கிங் அப்படிதான். நீங்க மோனோபோலியா இருப்பீங்க, பின்னாடி ஒருத்தன் பயங்கரமா இன்னோவேட்டிவா வந்து அந்த பிசினஸை காலி பண்ணிட்டு போயிடும், உங்க ஆர்டர் எடுத்துட்டு போயிடும். அப்ப வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அப்ப ஒரு கிளையண்ட் இருந்தா பத்தாது, 10 கிளையண்ட். குவாலிட்டி, ஃபைன் ஃபினிஷிங், லாஸ்ட் மைல் டெலிவரி அத்தனையுமே பண்ணணும். அத்தனையுமே இருந்தாலும் நாங்களே சொந்தமா தொழில் பண்ண ஒருத்தன் கிளம்பிடுவான். என்ன செய்றீங்க? நான் இந்த நீங்க ப்ராடக்ட் சப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த சப்ளை நானே பண்றேன் கிளம்பிடுவான். நீங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2000 ஸ்டாஃப் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக 2000 பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கு. கூட ஒரு 1000 பேருக்கு சமைச்சிட்டு அவனே ஹோட்டல் வச்சுட்டான். இப்ப மாடியில் போனீங்கன்னா ஹோட்டல், அவன் 2000 பேர் சமைக்கிறப்ப 3000 பேர் சமைக்கிறான். இப்போ அவனுடைய சாப்பாடை மியூட் அவுட் பண்ணிட்டா உங்களுக்கு வித்து காசு வாங்கிட்டு, இப்போ அவன் 2000 பேர் சாப்பாடு ஒருத்தன் சமைச்சு கொடுத்துருந்தானே கேண்டீன் வச்சுட்டு, நானே கேண்டீன் பண்ணிட்டேன், முடிஞ்சு வச்சுல கதை. அப்போ போட்டி இல்லாத ஒரு தொழில் கிடையவே கிடையாது. போட்டி தான் தொழில். தொழில் போட்டி அப்படிங்கிறது சினானிம்ஸ். Title. One more time, let's give it up for Rangaraj Pandey sir. Thank you so much as always. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.